அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 5/5/2026 சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:55 சூரிய லக்னம் மேசம். கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி காண முடியும். இன்று நேரத்துடன் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். என்றாலுமே திட்டமிடுவதன் மூலம் பணிகளை நல்ல முறையில் நீங்கள் ஆற்ற இயலும். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். கவனமற்ற வார்த்தைகள் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும். வீண் செலவுகள் காணப்படலாம். பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். தூக்கமின்மை காரணமாக இன்று சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கால்வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றும் பாடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அபாரகரமான செயல்திறன் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து கூறுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்குது. உங்களுடைய பணம் நிறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பதற்கான சாதகமான நாள். உங்களின் புத்திசாலித்தனத்தை மற்றும் திறமைகளின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடியதாகும். நம்பிக்கை உணர்வின் காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இன்று குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிப்பீங்க. வேலை தொடர்பான பயணத்திற்கான சாத்தியம் இருக்குது. இன்று இனிமையான வார்த்தைகளை உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாகும். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். தொலை தூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. உபரி பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கவனத்தை நீங்கள் சிதறவிடாமல் செயல்படுத்த வேண்டியது நல்லது. மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. தொழில் நிமித்தமான ஒரு பயணம், பணி சுமை அதிகமாக காணப்படலாம். உங்கள் மேலதிகாரிகளிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் கவனமான முறையில் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணையிடத்தில் வன்மையாக நடந்து கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். பிரகாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம். சிறப்பான செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடியதாகும். உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடியதாகும். நேர்மை மற்றும் ஒட்டு உறவாடுவதன் மூலம் உங்களுடைய அன்பு பிணைப்பு வலுப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. பயனுள்ள முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. உங்களிடம் அதிக பணம் காணக்கூடியதாகும். பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளை கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியது நல்லது. பொறுமை அவசியம். அமைதியாக இருப்பதன் மூலம் உணர்ச்சிபூர்வமான சூழ்நிலைகளை நீங்கள் கையாளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணியிடத்தில் சாதகமாக இருக்காது. பணியில் பதட்டம் காணப்படலாம். இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது. உங்களின் பதட்டத்தை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமான முறையிலையும் கையாள வேண்டும். கால்வலி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற பொறுமையும் உறுதியும் தேவை. உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேணும். உங்களின் செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் வளர்ச்சி காணலாம். பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் ஒத்துழைப்பு தராத சக பணியாளர்களால் நீங்கள் கோபம் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று குழப்பமான ஒரு மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் கொண்டு வர வாய்ப்பு இருப்பதால் இந்த காலகட்டம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களால் முடிந்த அளவு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை அளிக்காது. முறையாக திட்டமிட்டு பணிகளை நீங்கள் கையாள வேண்டும். இன்று நீங்கள் எளிதான விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. இதனை தவிர்ப்பது நல்லது. பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாகவும் போதிய பணம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. கையாளுவதை நீங்கள் கடினமாக இருப்பீங்க. ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, இலக்குகளில் உறுதி காரணமாக சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைய நிகழ்வுகளில் சரியான மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களில் திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இன்று உங்களுக்கு இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படலாம். நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு. இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான செயல்கள் காணக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கை வரக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து வகையில் பணவரவு கிடைக்கக்கூடியதாகவும் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று சிறந்த ஆற்றல் காணப்படலாம். இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்று சற்று கடினமான ஒரு நாள். ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஆன்மீக யாத்திரை, புனித யாத்திரை உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரலாம். இன்று மேற்கொள்ளும் பணியில் உங்களுக்கு அதிருப்தியும் உங்களுக்கு அசௌகரியமும் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய செயல்களில் மேற்கொள்ளும் பொழுது பணியில் அதிருப்தியும் அசௌகரியமும் காணப்படலாம். உங்களுடைய செயல்திறனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சக பணியாளர்கள் பொறாமைக்கு ஆளாகலாம். நல்ல பிரச்சனை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு தகவல் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தோல்வலி மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நிதி நிலைமை உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிதி சம்பந்தமான முடிவுகள் இன்று எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.